ஹலோ நண்பா, வெல்கம் டு கிரிக்கெட்டோ. அப்போ தோனி, கோலி, பூம்ரா ஏமாலியா? இந்த ரூல்ஸை மாற்றுங்க. ஐபிஎல் நிர்வாகத்தை விளாசிய ரெய்னா. துபாயில் கோலாகலமாக நிறைவு பெற்ற ஐபிஎல் 2024 T20 கிரிக்கெட் தொடருக்கான ஏலத்தில் ஆஸ்திரேலிய வீரர்களை வாங்குவதற்காக அனைத்து அணிகளும் கடுமையாக போட்டியிட்டன. அதில் 2023 டெஸ்ட் சாம்பியன்ஷிப் மற்றும் உலகக்கோப்பை ஆகிய 2 ICC தொடர்களை கேப்டனாக வென்ற ஆஸ்திரேலியாவின் வேகப்பந்து வீச்சாளர் பேட் கமின்ஸ் 20.50 கோடிக்கு ஹைதராபாத் அணியால் வாங்கப்பட்டது வியப்பை ஏற்படுத்தியது. அதன் வாயிலாக ஐபிஎல் வரலாற்றில் 20 கோடிக்கு வாங்கப்பட்ட முதல் வீரர் என்ற மாபெரும் சாதனையை அவர் படைத்தார். ஆனால் அடுத்த சில மணி நேரங்களில் மற்றொரு ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த நட்சத்திர வீரர் மிச்சல் ஸ்டார்க்கை 24.75 கோடிகளை கொட்டி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி நிர்வாகம் வாங்கியது. அதன் வாயிலாக ஐபிஎல் வரலாற்றில் அதிக தொகைக்கு விலை போன வீரர் என்ற சாதனையை ஸ்டார்க் படைத்தார். ஆனால் 2023 உலகக்கோப்பையில் இந்தியாவுக்கு தோல்வியை கொடுத்த ஆஸ்திரேலிய வீரர்களை இப்படி கோடிகளை கொட்டி ஐபிஎல் அணிகள் வாங்கியது இந்திய ரசிகர்களுக்கு உள்ளுக்குள் வலியை கொடுப்பதாகவே அமைந்தது. இந்த நிலையில் MS தோனி, விராட் கோலி, பும்ரா போன்ற நட்சத்திர இந்திய ஜாம்பவான் வீரர்களே 15 கோடிக்கும் குறைவான தொகையில் விளையாடும் போது ஆஸ்திரேலியா வீரர்களுக்கு இவ்வளவு தொகை கொடுப்பது சரியில்லை என்று சுரேஷ் ரெய்னா அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளார். இது பற்றி ஜியோ சினிமா சேனலில் அவர் பேசியது பின்வருமாறு: ஜாஸ்பிரிட் பும்ரா 12 கோடி, MS தோனி 12 கோடி, முகமது ஷமி 5 கோடிக்கு மட்டுமே தங்களுடைய அணிக்காக விளையாடுகிறார்கள். ஆனால் இங்கே கடந்த 8 வருடமாக ஐபிஎல் தொடரில் விளையாடாமல் வெறும் 26 போட்டிகளில் மட்டுமே விளையாடிய அனுபவத்தை கொண்ட ஒருவருக்கு 25 கோடி கொடுக்கப்பட்டுள்ளது. இது சரியல்ல என்று கூறினார். மேலும் விராட் கோலி இந்த ஏலத்தில் பங்கேற்றால் 42 கோடிக்கு சென்றிருப்பார் என்று தெரிவித்த மற்றொரு முன்னாள் இந்திய வீரர் சௌரவ் கங்குலி, வெளிநாட்டு வீரர்களுக்கான ஏலத்தொகையின் விதிமுறையில் மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இது பற்றி அதே நிகழ்ச்சியில் அவர் பேசியது பின்வருமாறு: ஒரு அணிக்கு 200 கோடிகள் மட்டுமே கொடுக்கப்பட வேண்டும். அதில் 150 கோடிகள் இந்திய வீரர்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டும். எஞ்சிய 50 கோடிகளை வெளிநாட்டு வீரர்களுக்கு கொடுக்கலாம். ஒருவேளை இன்றைய ஏலத்தில் விராட் கோலி வந்திருந்தால் கண்டிப்பாக 42 கோடிகளுக்கு சென்றிருப்பார் என்று கூறினார். அதை ஏற்றுக்கொண்ட சுரேஷ் ரெய்னாவும் வெளிநாட்டு வீரர்களுக்கான உச்சக்கட்ட விலை சம்பந்த விதிமுறையில் ஐபிஎல் நிர்வாகம் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என கேட்டுக்கொண்டது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.